நான் ராஜமணி பிரசாந்த் கொட்டகல பிரதேச சபையின் தவிசாளர். 2018ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு நான் தான் தவிசாளர் கடமையாற்றினேன். அதற்கப்புறம் சபைகள் கலைக்கப்பட்டு தவிசாளர்கள் உப தவிசாளர்கள் சபை கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர்களுடைய அதிகாரம் செயலிழக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை சபை செயலாளர்கள் கீழே இயங்கி வந்தது. அப்பொழுது சில இது நான் உண்மையாக வைக்கிற காரணம், அந்த டைம்ல பிரதேச சபையூடாக பில்டிங் அனுமதிகள், அதே மாதிரிக்க அதுக்கான நிலப்பரப்புகளை அனுமதிக்கிறதுக்கான சப்ஜெக்ட் செஞ்ச அரசாங்க உத்தியோகஸ்தர் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, பொதுமக்களிடம் அரசாங்கத்துக்கு வரவேண்டிய வருமானத்தையும் இல்லாது செய்து தனிப்பட்ட முறையில் அவர் அதிலே லஞ்சமாக சில பொதுமக்களிடம் சேவியர் பிளான் ஒன்று அனுமதி பண்றதுக்கு சுமார் 80,000 ரூபாய் நிதி வாங்கியிருக்காரு, காசு வாங்கியிருக்காரு. 80,000 ரூபாய் காசு வாங்கியிருக்காரு. எப்படின்னு கேட்டா, இதுவும் அரசாங்கத்துக்கு ஒரு முறைகேடான விதத்தில் வாங்கியிருக்காருன்னு கேட்டா, பிரதேச சபையில இருக்க ரிசீட் மாய்க்கே ஒரு ரிசீட் புத்தகம் தனியாக தயார் செய்து அந்த ரிசீட் புக்கு போலவே செஞ்சு 80,000 ரூபாய் அறவிட்டிருக்காரு. ஆனா உண்மையான இதுக்கான கட்டணம் வெறுமனமே 2,500 ரூபாய் தான் ஒரு நிலத்துக்கான அனுமதியை பெறுறது. அதே மாதிரிக்க பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பில்டிங் அப்ரூவல் பண்ணி கொடுக்கறதுக்கும் அதே மாதிரிக்க 25,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் வரை வாங்கியிருக்காரு. அப்ப இதன் தொடர்பாக எனக்கு உண்மையிலுமே நான் அறிந்திருக்கவில்லை. சபைக்கு மீண்டும் 2025ஆம் ஆண்டு நான் தவிசாளராக பொறுப்புகளை ஏற்ற பொழுது கட்டடங்களையும் இடங்களையும் திருப்பி நாங்க அனுமதிக்கு சில பேர்கிட்ட கோரிக்கை வைக்கும் போது அவர்கள் எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. நாங்க கடந்த சபையில பிரதேச சபை தலைவர்களிடம் பணம் கொடுத்து இந்த வேலைகளை செய்துட்டோம். அப்ப இது சம்பந்தமா நான் என்ன சம்பந்தப்பட்ட சொன்னேன், ரைட், நான் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தேன்னு சொன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொண்டாந்தாங்க, அதுக்கான ஃபைல் இங்க ஆபீஸ்ல இருக்கும். அப்ப இங்க ஃபைலை செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபைல் ஒண்ணு சட்ட விதிகளுக்கு அமைய எதுவுமே நடக்கல, சட்டத்துக்கு புறனாகவே இந்த வேலை திட்டங்கள் இடம்பெற்றிருக்குது. என்னுடைய முத்திரையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்னுடைய சிக்னேச்சரும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் விசாரணைக்கு அழைப்பு வரும் பட்சத்தில் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் அவங்களுக்கு நான் சப்மிட் பண்ணேன். මේ මගේ සීල් එක මේක මම පාවිච්චි කරපු සීල් එකක් නෙවෙයි, මේ අලුතින් සීල් එක උත් අදලා සිග්නේචර් එක මේ මගේ සිග්නේචර් නැති පොතක් නෙවෙයි, මේ අදාළ පුත්කලයා ඔර රිසිට් එකක් නෙවෙයි, දාන්න ඕනේ ඉරේ නෙවෙයි, වෙන කොහෙද කියලා දාන්න ඕනේ. මේ වගේ දූෂණ කරලා මිනිසුන්ට ඔර වැඩ කරලා අවසාන අපේ ඔළුවටනේ දාලා තියෙන්නේ මේක. දිනේ බලන්නකෝ, සභාව විසුලරලා තුන්වෙනි මාසේ සභාව විසුලනකට 2500යි. බිල්ඩින් එක අනුමත කරනවා නම් නීති අනුකූල උපරිම උනොත් 10යි. මේ පර්චේස් කරන அப்ப இது சம்பந்தமா ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் இந்த ரிசீட்டையும் அவங்க கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த பாருங்க, காசு கட்டினதுக்கான எங்கிட்ட இருக்க ரிசீட். இந்த ரிசீட் எடுத்து நாங்க பிரதேச சபையில எங்கோட ரிசீட் புக்ல செக் பண்ணும்போது அந்த ரிசீட் புக்கு இங்க ஒபிஷியலா நாங்க வேற ஒரு நபருக்கு ரிசீட் உடைச்சிருக்கோம். இவரு அன்ஆபீஸ்ல ஒரு புத்தகமே, அரசாங்க பிரதேச சபையில புத்தகமே ஒன்று தயாரிக்கிற பிரஸுக்கு பேசி தனிப்பட்ட ரீதியா அவர் ஒரு புத்தகத்தை அடிச்சு அதுல இருந்து தான் காசை உடைச்சு புக்கு ரிசீட்டை கொடுத்துருக்காங்க.